என்னடா பண்ற? எத்தனை கிளாஸாக இருந்தாலும் சரி, எத்தனை ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல் கூட பிசிறு தட்டாது. எப்படி பார்த்தல டா ஓட்கா வச்சு என்னதான் ஏசி பாரில் உட்காந்து அடித்தாலும் வீட்டில் தரையில் உட்காந்து இப்படி அடிக்கிற மாதிரி சுகம் இருக்கே, சூப்பர்ரா. ஆமாண்டா. ஏ மச்சி, ஒன்றும் இல்லைடா. ஆஹா ஆ டேய், அது கொட்டினா கொட்ட போகுது. இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல. என்னடா பேய்டா. பேயா? லூசாடா நீ? பார்த்த டேய் வளராதடா. சத்தியமாடா. ஆமாண்டா மணி, இங்க ஒரு பேய் இருக்கு. நானும் இந்த ஃப்ளாட்டுக்கு முதல்ல வந்தப்போ இப்படிதான்டா பயந்தேன். ஆனா போக போக அதுவே பழகி போயிடுச்சுடா மணி. எத்தனை வாட்டி தான் ஒரே மூஞ்ச பார்த்து பயப்படுறது? ஏய், அப்புறம் ஏன்டா அதை வீட்டில் வச்சிருக்காத? துரத்த வேண்டியதானடா. அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே மிக்சரை கொட்டின. நீயா க்ளீன் பண்ண? கீழே பார். டேய், அப்போ அதான் வந்து க்ளீன் பண்ணிச்சா? ஆமா. நம்ம பேசிட்டு இருக்கும்போது மணி, டே மணியா, இதுதான் இவங்கிட்ட பிடிக்காத விஷயம். நீயா வாடா. வரமாட்டேன்டா. ஹாய் மணி, உள்ளவா? இல்லை விஜி, நான் டிஸ்டர்பா, நான் அப்படியே கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளவா. அதான் கூப்பிட்றாங்கல்ல, வா மச்சான். ஏய் மோனு, இல்லை விஜி, செத்தாலும் உள்ள வர மாட்டேன். அது என்ன செத்தாலும் வர மாட்டேன்? ஐயோ, அப்படியே போயிட்டு வரோம். வாடி. ஹே, என்னோட ஃபோன்யா, அதுக்குப்பா இப்படி பயப்படுற? இன்னும் என்னென்ன இருக்கோ. விஜி, உனக்கு அங்க ஏதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஐயோ, எனக்கு மட்டும் தெரியுதே. இன்னும் அவளுக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு. ஆமாம், இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப நாள் தாங்காது போல இருக்கு. நானே சொல்லிடுவா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன். டேய், இது உனக்கு வேண்டாத வேலை, வேணா விட்டுரு. விஜி, இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு. ஓ அப்படியா?
சரி சரி. விஜி, ம் உண்மையிலே இந்த வீட்ல ஒரு பேய் இருக்கு. என்ன மணி, ரொம்ப போர் அடிக்குதா? விஜி, நான் சீரியஸா சொல்றேன், இந்த வீட்ல ஒரு பேய் இருக்கு. ஆமாம் விஜி, அவன் சொல்கிறது உண்மைதான். உண்மையாகவே இங்கே ஒரு பேய் இருக்கு. அதை விரட்டுறதுக்காக யார் யாரோ மந்திரவாதிகளை வச்சு எல்லா சடங்கையும் பண்ணி பார்த்தேன், எதுவும் வேலைக்காகலை. என்னோட இத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் 18 லட்சம் ரூபாய் இப்போ இந்த ஃப்ளாட்டு தான். ஆனா நல்லா ட்ரை பண்ணீங்க. ஆனா என்ன கலாய்க்க முடியாது. பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சிங்க 2 பேரும். நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம் விஜி. சரி சரி, தலை பின்னாடி மாப் போடுறாங்க பாரு. பாத்தியா விஜி, நான் சொன்னப்ப நீ நம்பல. எங்க கண்ணுக்கும் எதுவும் தெரியல, ஆனா உன் கண்ணுக்கு மட்டும் யாரோ மாப் போடுற மாதிரி தெரியுது. பாத்தியா? ஏய், என்னடா சொல்றீங்க? ஹலோ ஹலோ, ஏண்டா ஒரு நிமிஷத்துல என்னையே நீங்க 2 பேரும் பயமுறுத்திட்டீங்கல்ல? இப்படிதான் விஜி, நானும் ஒரு நாள் பயந்துட்டேன். இவன் என்னடானா பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். டேய், நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கெட்ட பேய் இல்லடா, நல்ல பேய் தான்டா. வீட்டில் ஒரு குப்பை கூட விடாம எவ்வளவு சுத்தமா க்ளீன் பண்ண தெரியுமா? க்ளீன் பண்ணுதா? ம் நல்ல பேய் நான் சொல்ற. ம் நீ சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணுதுடா. என்ன க்ளீன் பண்ண? ம் ம் கூட்டு. நான் பாக்குறேன் தோடா கூட்டு. ரெண்டு மணி நேரம் ஆச்சு. டேய் மணி, டேய் மணி, என்னடா புள்ள மணியா வர? என்னடா ஆச்சு? முடியெல்லாம் நட்டுக்குச்சு. அது பேய் இல்லடா, அது குரங்கடா, குரங்கு முடியல பிச்சு பிடிச்சு. ஐயோ முடியலடே, அப்படியே விட்டுடா, கீழே இருந்துடா, செட்டில் ஆறடே. ஐயோ அப்பா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவெட்டி பாபா தான். யாரவ? ஐயோப்பா, போங்க சாமி. இங்க ஒரு பேய் இருக்கு. அது தெரியும் சாமி, அதுக்கு தானே உங்களை கூட்டு வந்திருக்கோம். யாருமா நீ? வேலைக்கார பொண்ணா? சாமி வாங்க சாமி. வர. நல்ல யூனிஃபார்ம். வேலை போறமா? உன் பாக்கெட்ல கை விடு. எப்படி சாமி? சாமி, இந்த பேய் எப்படியா ஓட்டிடுங்க சாமி? பேய் ஓடிடும்ல? அருந்ததி ஓடிச்சா? ஓடிச்சு சாமி. காஞ்சனா ஓடிச்சு சாமி. சந்திரமுகி 1 வருஷம் ஓடிச்சு சாமி. அப்போ இதுவும் ஓடும். சாமி, இதுல என்ன காஃபியா? பேபி, இதுல நான் இதுவரைக்கும் பிடிச்ச 27 பிரேதாத்மா அடங்கி இருக்கு. இதையும் சேர்த்தா 28. நீ மட்டும் இந்த பிளாஸ்க திறந்த அப்புறம் எல்லா ஆவியும் வெளியில வந்துரும். ஜெய் கருவேட்டி.
பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவேட்டி பாபா வெளியில வா. இவர்தான் வெளியில உலகத்திலே வா. பேய் ஓட்டுறதுல நம்பர் 1. என்னம்மா இன்னுமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பொண்ணுமா நீ? என்ன பார்க்க பயமா? என்ன மட்டும் அலைய விட்ட நான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன ஒளி! இப்போ அந்த பேய கொண்டு வந்து இந்த கட்டத்துல உட்கார வச்சு இந்த பிளாஸ்க திறந்து உள்ள வச்சு அடைக்க போறேன். ஃப்ளாஸ்க் ஓபன் பண்ணும்போது உள்ள இருக்க ஆவியெல்லாம் வெளியே வந்துடாதா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என் குருஜி பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவேட்டி பாபாவே சொல்லியிருக்காரு. சாமி, இது கமலஹாசன் சொன்னதாச்சே. அவரு கூட இதுதான் கூறியிருக்கிறாரா? வேடிக்கையாக இருக்கு. இது பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவேட்டி பாபாவோட ஆசி பெற்ற குங்குமம். இத நீங்க உங்க நெத்தியில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த தீய சக்தியும் பக்கத்துல வராது. எல்லாரும் கருவேட்டி பாபாவை நல்லா வேண்டிக்கங்க. பிரபஞ்ச ஸ்ரீ ஸ்ரீ கருவேட்டி பாபா கருவேட்டி பாபா. இதுதான் கடைசி சடங்கு. உங்க மேல இருக்கிற திருஷ்டியெல்லாம் கலைஞ்சிடும். 3 தடவை துப்புமா. துப்புங்க. துப்புப்பா 3 வாட்டி. கொஞ்சமா எடுத்துக்க. இதுவே அதிகம்தான். துப்புமா, துப்பு. பரவாயில்ல, துப்புமா. சார் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். இவங்க துப்புனாதான் பேய சீக்கிரமா விரட்ட முடியும். ஏமா என்ன மூஞ்சி திடீர்னு மாறி போச்சு? இதோ பாருமா, கூச்சப்படாம நல்ல காரி துப்புமா. துப்பு துப்பு.